அனைவருக்கும் வணக்கம். இந்த சோஷியல் மீடியாவில் எதை பார்க்கணுன்னு நம்ம நினைக்கிறத விட எதை பார்க்கக்கூடாதுன்றதை நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஒரு 100% வந்து ஃபோக்கஸ்டு பர்சனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தேவையில்லாத விஷயத்தை நம்ம எடுத்துட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த ஆடியோ உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா இதுலேருந்து நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து எடுப்பாங்க. அப்போ தான் நான் பேசுகிற ஆடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக வரும். இதே மாதிரி தான் ரோட்டில் ஒரு அம்மா போயிட்டுருக்காங்க. கார் வந்து அவங்கள இடிச்சிடுது. அவங்க கீழே வந்துடுறாங்க. பயங்கரமாக அடி. கார் நிற்காமல் போயிடுது. இதை பார்த்து இவங்க கோபமாயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே வந்து போலீஸ் கேட்குறாரு, அம்மா இடித்த காரோட நம்பர் என்ன அப்படின்ட்டு. தெரியாதுங்க, பார்க்கல. இடித்த வண்டியோட கலர் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியுங்க. வண்டியோட என்ன மேக், என்ன மாடல் ஏதாவது தெரியுமா? என்ன மாதிரி கம்பெனி வண்டி அதெல்லாம் தெரியுமானா தெரியாதுங்க. வேறு என்னதாம்மா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு இந்த அம்மா சொல்கிறாங்க, சார் கார் ஓட்டிகிட்டு வந்தது ஒரு லேடி சார். அவங்க வந்து பச்சை கலரில் புடவை கட்டிட்டு இருந்தாங்க. பார்டர் வந்து பெரிய பார்டராக வந்து வச்சுருந்தாங்க சார். கம்பல் பெரிய கம்பலாக போட்டுருந்தாங்க. ஃபுல்லாக கல் வச்சு கம்பல். கையில் வந்து 3 சவரனில் நல்லா பெரிய பெரிய வழியெலாம் இருந்தது சார். தலை நிறைய மல்லிப்பு வச்சுருந்தாங்க சார். இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் வந்து தலையில் அடிச்சுட்டு கேட்குறாரு, நான் எதை வச்சுமா கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நாம் வந்து பார்க்கக்கூடாததை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா பார்க்க வேண்டியதை வந்து நிறைய மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக எல்லாத்துலேயுமே நம்ம எது பார்க்கணும் எது பார்க்கக்கூடாதுன்றதை நம்ம வந்து இது பண்ணிடுவோம். இது லைஃப்லேயும் சரி, தேவையில்லாத விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதை நோட் பண்ணிட்டு இருந்தோம்னா தேவை இருக்கிற விஷயத்த நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம். பி ஃபோக்கஸ்ட். தேங்க்யூ.